முட்டை தன் வரலாறு கூறுதல். வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு சிறிய முட்டை. என்னை பார்த்தால் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் என்னுள் ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய வரலாறு மறைந்திருக்கிறது. நான் ஒரு கோழியின் உடலில் உருவானேன். பல நாட்கள் வளர்ந்து ஒரு நாள் கோழி என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. அப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஏனெனில் என் வாழ்க்கை பயணம் தொடங்கியது. முதலில் நான் ஒரு கூடையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டேன். என்னுடன் பல நண்பர் முட்டைகளும் இருந்தனர். நாங்கள் ஒன்றாக பேசிக்கொண்டு எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டோம். சிலர் குஞ்சுகளாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். சிலர் மனிதர்களுக்கு உணவாக பயன்பட வேண்டும் என்று நினைத்தனர். ஒரு நாள் ஒரு விவசாயி வந்து எங்களை எடுத்து சென்றார். அப்போது எனக்கு சிறிது பயமாக இருந்தது. ஆனால் பின்னர் நான் உணர்ந்தேன், மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு நான் முக்கியமான உணவுப் பொருள் என்பதை. என்னுள் புரதச்சத்து, விட்டமின்கள் மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. என் சில நண்பர்கள் குஞ்சுகளாக மாறி வளர்ந்தனர். அவர்கள் பெரிய கோழிகளாகி மீண்டும் முட்டைகள் இட்டனர். இவ்வாறு எங்கள் தலைமுறை தொடர்ந்து வளர்கிறது. மனிதர்கள் என்னை பயன்படுத்தி ஆம்லேட், முட்டை பொரியல், கேக்கு, பிஸ்கட் போன்ற பல உணவுகளை தயாரிக்கிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நான் மிகவும் பயனுள்ள உணவாக இருக்கிறேன். நான் சிறியதாக இருந்தாலும் உலகில் பலரின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறேன். ஒரு குஞ்சியின் பிறப்பிற்கும் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கும் நான் உதவுகிறேன். அதனால்தான் என்னை பற்றி பெருமையாக நினைக்கிறேன். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் பயனில் பெரியதாக இருக்கலாம். அதற்கு நானே ஒரு சிறந்த உதாரணம். நன்றி.